could easily give us all in a moment, but as I said, it will crush us. தேவனால் எல்லா மகிமையும் உடனடியாக நமக்கு கொடுத்து விட முடியும். நான் சொன்னது போல அது உங்களை நசுக்கிவிடும். Then how long does it take for God to give it to us? அப்படியானால் தேவனுக்கு அந்த மகிமையை கொடுப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? With children we know that growth is very slow. பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், அவருடைய வளர்ச்சியானது மெதுவாக தான் இருக்கிறது. It takes one whole year for them to learn a little more in a school. பள்ளியிலே கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆண்டு பிடிக்கிறது. It takes one whole year for them to even grow 1 or 2 inches in height. உயரத்திலே 1 இன்ச் அல்லது 2 அங்குலம் வளருவதற்கே ஒரு ஆண்டு ஆகிறது. So it's slow. ஆகவே மெதுவாக தான் இருக்கிறது. But when we are believers, ஆனால் நாம் விசுவாசிகளா இருக்கும் பொழுது, your growth does not depend on number of years you're a believer. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக விசுவாசிகளா இருந்தீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி இருப்பதில்லை. I've seen many believers for 30 40 years who are babies. 30-40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தைகளாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். Very small. மிகவும் சிறியவர்களாக இருக்கிறார்கள். They cannot bear anything. அவரால் எதையுமே தாங்க முடியாது. Small little thing, they get offended. சின்ன காரியத்தை சொல்லிவிட்டால் போதும் அவர்கள் இடர்ல அடைந்து விடுகிறார்கள். They cannot overcome any sin. அவர்களால் எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியவில்லை. They've been believers for 30 40 years. 30-40 ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். Their husbands and wives fighting even after they are married for 20 30 years. திருமணமாகி 30-40 ஆண்டுகளாக போகிறது, இன்னுமாய் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை. What shall we say? நாம் என்ன சொல்லலாம்? These are like child marriage, 2 little babies who got married. குழந்தை திருமணம் என்று நாம் சொல்லலாம். 2 குழந்தைகள் திருமணம் செய்து கொள்கிறது. They never grown up. அவர்கள் வளரவே இல்லை. It's really sad. உண்மையாலுமே துக்கமாக இருக்கிறது. And that's why God shows us truth little by little by little. ஆகவே தான் தேவன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காண்பிக்கிறார். See what Jesus said in John chapter 16. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். That's a word the Lord speaks to us many times. அநேக முறைகளிலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். John 16. யோவான் 16ஆம் அதிகாரம். No, to whom does he say this? இதை யாருக்கு அவர் சொல்கிறார்? He's saying this to disciples who have forsaken everything. எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களுக்கு இதை சொல்கிறார். Now most of us sitting here have not forsaken everything to follow the Lord. இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மில் அநேகர் ஆண்டவரை பின்பற்றும்படியாக நாம் எல்லாவற்றையும் விட்டுவிடவில்லை. There may be a few who have forsaken everything to follow the Lord, but very few. உங்களிலே ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் மிக குறைவானவர்களே தேவனை பின்பற்றும்படிக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டிருக்கிறீர்கள். But most of us, we've got a lot of interest in this world still. நம்மிலே அநேகருக்கு இந்த உலகத்தில் இன்னுமா எவ்வளவு விருப்பங்கள் காணப்படுகிறது. I'm not talking about giving up your job. நான் உங்களை வேலையை விடுவதை குறித்து சொல்லவில்லை. You don't have to give up your job to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களை வேலையை விட தேவையில்லை. But you have to give up your attachment to the world. ஆனால் இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பந்தங்களிலிருந்து விடுதலை வேண்டும். That's what I'm talking about. இதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். There are very few who have given up all their ambitions and all their attachment to the world. இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பிலேயும் அந்த பாசத்திலேயும் தங்கள் எல்லா அபிலாஷையும் விட்டவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். But these 11 disciples, they had given up everything. ஆனால் இந்த 11 சீஷர்களோ அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். And even to these people who had given up everything, see what the Lord said. எல்லாவற்றையும் விட்ட இந்த சீஷர்களுக்கே தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். John 16 verse 12. யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். I have many more things to say to you, but you cannot bear them now. இன்னும் अनेक காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். It's like a businessman, father, millionaire telling his little 4-year-old boy. ஒரு தொழில் அதிபர் தகப்பன் தன்னுடைய 4 வயது பையனை பார்த்து சொல்கிறார், I have many things I want to share with you. I have many things I want to share with you. உன்னோடு கூட எவ்வளவோ காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You're too young. ஆனால் நீ சிறியவனாய் இருக்கிறாய். I cannot share all my business secrets and plans with you. என்னோடு கூட என்னுடைய வியாபார தொழில் ரகசியங்களையும் திட்டங்களையும் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு வயது போதாது. I hope you'll grow up quickly. நீ சீக்கிரமாக வளருவாய் என்று நம்புகிறேன். So that I can share these business plans of mine with you. என்னுடைய தொழில் திட்டங்கள் எல்லாம் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. நீ சீக்கிரமாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். My brother, sister, அருமையான சகோதர சகோதரிகளே, can God share his plans with you? தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? Are you grown up enough for that? போதுமான அளவு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா அதற்காக? Or does the Lord have to say to you, I have many things to say to you, but you cannot bear them? அல்லது ஆண்டவர் இங்கே சொன்னது போல अनेक காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்கிறாரா? Because your mind is always occupied with making money or something in the world. ஏதாவது பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் அல்லது உலக காரியங்களினாலே உங்களுடைய மனமானது நிறைக்கப்பட்டிருக்கிறதா? Or your mind is occupied with so many earthly worries which you don't know how to cast them onto me. அல்லது என் மீது போட்டுவிட உனக்கு தெரியாத अनेक உலக காரியங்கள் உன்னை பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறதா? Do you know, whenever you get an earthly worry,
எப்பொழுதெல்லாம் பூமிக்குரிய கவலை உங்களுக்கு வருகிறதோ, the Bible says we have to cast our burden upon the Lord. உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. As soon as it comes, I have to cast it on the Lord. அது அந்த பாரம் வந்த உடனே தேவனின் மீது நாம் வைத்து விட வேண்டும். I am not supposed to carry a single anxiety or worry in my mind. என்னுடைய மனதிலே ஒரு கவலையோ ஒரு பாரத்தை கூட உலக சம்பந்தமான காரியங்களை நான் சுமக்க தேவையில்லை. I am to share it with Jesus. நான் அந்த இயேசுவோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். Many Christians don't do that. அநேக கிறிஸ்தவர்கள் இதை செய்வதில்லை. They share it with human beings. மனுஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். And they don't get much help there. அதிலே அவர்களுக்கு அதிக உதவி கிடைப்பதில்லை. Learn to share it with the Lord, தேவனோடு கூட பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். so that our mind can be free to receive what He has for us. அப்பொழுது தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனது விடுதலையாக இருக்கும். Otherwise we are like little babies. We can't understand God's plan. இல்லாத பட்சத்திலே நாம் சிறு குழந்தைகளைப் போல தேவனுடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். And especially if some of you are elders in churches, குறிப்பாக உங்களிலே சிலர் மூப்பர்களாக இருக்கிறீர்கள். you really need to understand God's plan. தேவனுடைய திட்டங்களை உண்மையாலுமே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. Not only for yourself but for the church. உங்களை குறித்த திட்டம் மட்டுமல்ல, சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You know, when I was single, I only had to worry about myself. நான் தனியாக இருக்கும் பொழுது என்னை குறித்து மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். When I got married, I had to worry about my wife also. நான் திருமணமான பிறகு என்னுடைய மனைவியை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டியிருந்தது. When I got one child, then I had to think of one more person. ஒரு குழந்தையை பெற்றவுடனே இன்னும் ஒரு நபரை குறித்து கவலைப்பட வேண்டியதா இருந்தது. Another son, I had to think of that one. இன்னொரு மகன் பிறந்தவுடனே அவனை குறித்தும் என்ன வேண்டியதா இருந்தது. And what all things I have to think about. எவ்வளவோ காரியங்களை என்ன வேண்டி இருக்கிறது. Food, சாப்பாடு, clothing, ஆடை, education, படிப்பு, college admission, கல்லூரி, so many things. எவ்வளவோ காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டியிருக்கிறது. And then imagine one day you become an elder of a church. ஒரு நாளிலே சபைக்கு மூப்பராக இருந்து விட்டால், oh, what a lot of people God has put upon you now. இப்பொழுது என் மீது எவ்வளவு மக்களை தேவன் எனக்கு என் மீது கொடுத்து விட்டாரே. But many elders don't take that seriously like they take for their own children. ஆனால் அநேக மூப்பர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவது போல சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து கவலைப்படுவதில்லை. They just sit like some manager of a factory. They say, yeah, we just give orders. அவர்கள் ஒரு தொழிற்சாலையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேலாளரை போல ஆணைகளை மட்டும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். If you cannot treat the people in your church like a father and a mother, you are not fit to be an elder in the ஒரு church. தகப்பனை போல ஒரு தாயை போல இருந்து உங்களை சபை விசுவாசிகள் நீங்கள் என்ன முடியாவிட்டால் நீங்கள் மூப்பராக இருப்பதற்கு தகுதி இல்லை. Many elders treat their churches like managers treat their factory workers. அநேக தொழிற்சாலைகளிலே உள்ளதான வேலையாட்களை எப்படி அந்த மேலாளர் நடத்துகிறாரோ அதுபோலதான் அநேக மூப்பர்கள் தங்களுடைய சபை விசுவாசி நடத்துகிறார்கள். You come and I dismiss you. You are not to work in this factory anymore. நீ இனிமேல் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்ய முடியாது, ஆகவே உன்னை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லி விடுகிறார்கள். You won't do that to your son or daughter at home, will you? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ அப்படி நீங்கள் செய்வீர்களா? Are you a father or a manager of a factory? நீங்கள் ஒரு தகப்பனா அல்லது ஒரு தொழிற்சாலையில் உள்ள மேலாளரா? That's why the Lord cannot reveal His plans. ஆகவே தான் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு விளக்க முடியவில்லை. We are not growing up to take responsibility. நீங்கள் பொறுப்பை எடுப்பதற்கு நீங்கள் இன்னும் வளர முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். There are many truths God wants to reveal to us. தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Truth can solve many problems. சத்தியம் அநேக பிரச்சனைகளை தீர்க்க முடியும். I often think of that in Jesus' life. இயேசுவுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கிறேன். How truth helped him in so many ways in his earthly life. அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே சத்தியமானது எப்படி அவருக்கு பல விதங்களில் உதவி செய்தது. Jesus had a habit which I want all of you to develop. நீங்கள் எல்லாரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய இயேசுவுக்கு இருந்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். The Lord taught me this many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவன் சொல்லிக் கொடுத்தார். Isaiah 50 verse 4. ஏசாயா 50:4. Here it says, the Lord has given me the tongue of disciples. கற்றுக்கொள்ளுகிறவனுடைய நாவை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். So that I know how to sustain a weary person with a word. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்வதற்கு நான் அறியும்படியாக. You know, every brother, every sister here can have this gift. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். This is called the gift of prophecy. இதுதான் தீர்க்கதரிசன வரம் என்று அழைக்கப்படுகிறது. Did you hear it? கேட்டீர்களா? I will pour out my spirit on all flesh, and your sons and your daughters will prophesy. எல்லா மாம்சத்தின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Do you know, my dear brothers and sisters, that God can pour the Holy Spirit on you,
that you speak the words of God to other people? தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே? I'm not talking about standing in a pulpit. நான் இங்கே மேடையில் நின்று பேசுவதை குறித்து சொல்லவில்லை. 95% of you will never stand in a pulpit in your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இங்கே இருக்கக்கூடிய 95% ஒரு கால் மேடையில் நின்று பேச மாட்டீர்கள். But you can speak the words of God to people whom you talk to. ஆனால் நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச முடியும். When you speak at home, நீங்கள் வீட்டிலே பேசும்பொழுது, to your children, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, to your husband, உங்களுடைய கணவனிடத்திலே, to your wife, மனைவியிடத்திலே, to your neighbors, பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே, when somebody telephones you and you speak யாராவது to உங்களுக்கு them. தொலைபேசியிலே பேசும்பொழுது, நீங்கள் அவர்களிடத்திலே பேசும்பொழுது, How much all of us talk every day. நாம் ஒரு நாளிலே எவ்வளவு பேசுகிறோம்? God says, I will give you the tongue of a disciple. நான் கற்றுக்கொள்கிறவன் சீஷனுடைய நாவை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். That the weary people who come by you, they will get a word from you that lifts them up. உங்களிடத்திலே வரக்கூடிய இளைப்படைந்தவர்கள், சோர்வடைந்தவர்கள், அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். How do you get that word? அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Not only you must be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பது மட்டுமல்ல, it says every morning when you wake up, ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது, Isaiah 50 verse 4, ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம், you must allow the Holy Spirit to open your inner ear. உங்களுடைய உள்ளான காது செவிகளை திறக்கும்படியாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். When we are born again, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, it's like a little baby born inside. உள்ளே பிறக்கிற ஒரு சிறு குழந்தை போல. Then we have a physical life and a spiritual life. நமக்கு ஒரு சரீர பிரகாரமான வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. People in the world who are not born again have only got a physical life. மறுபடியும் பிறக்காத இந்த உலகத்தின் மக்களுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது. We are born again. There's a little baby inside. நாம் மறுபடியுமாய் பிறக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு குழந்தை உருவாகிறது. It's not a physical baby. அது சரீர பிரகாரமான குழந்தை அல்ல. It's a little spiritual baby. அது சிறு ஆவிக்குரிய குழந்தை. It's called the new man. அது புது மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. You read about it in Romans. ரோமரிலே அதை குறித்து வாசிக்கிறோம். Chapter 6 and 7. 6-7 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். ஒரு புது மனிதன். And that's got ears. அந்த புது மனிதனுக்கு காதுகள் இருக்கிறது. Just like this physical ears. இந்த சரீர காதுகளை போல this new man has got spiritual ears. இந்த புது மனுஷனுக்கு ஆவிக்குரிய செவிகள் இருக்கிறது. But the new man can go to sleep just like we can go to physically sleep. நாம் சரீர பிரகாரமாக தூங்க போவது போல அந்த புது மனுஷனும் நித்திரைக்கு சென்று விட முடியும். This new man must be awake all the time. ஆனால் இந்த புது மனுஷனோ தூங்காதபடி எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். It says here in the morning he wakens the ear of this inner man. இந்த உள்ளான மனுஷனுடைய செவிகளை காலைதோறும் ஆண்டவர் திறக்கிறார். And then it is open the whole day. நாள் முழுவதுமாக அந்த செவியானது திறந்திருக்கிறது. This is not talking about some half an hour quiet time with the Bible in the morning. இது ஏதோ காலை நேரத்தில் 1/2 மணி நேரம் quiet time நான் தியானம் செய்யணும் என்பதை பொறுத்து சொல்வதல்ல. No. இல்லை. This is talking about a ear that is open throughout the day. நாள் முழுவதுமாய் திறந்திருக்கக்கூடிய ஒரு செவியை குறித்து இது பேசுகிறது. Listening. கவனியுங்கள். What is the Lord saying to me? ஆண்டவரே என்னிடத்தில் என்ன சொல்லுகிறீர்? And as we keep on listening, நாம் இப்படி தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது God will say so many things to us. தேவன் பல காரியங்களை நமக்கு சொல்லுவார். And then somebody comes our way. பிறகு யாராவது நம்முடைய வழியில ஒருவர் வருகிறார்கள். And has a need. ஒரு தேவை கேட்டாற் போல. And we have a word for that person. உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. Isn't it wonderful to live like that? இப்படி வாழ்வது அற்புதமான வாழ்க்கை அல்லவா? You may never stand in a pulpit all your life. வாழ்க்கை முழுவதுமாக ஒரு நாள் கூட நீங்கள் மேடையில் நிற்காமல் இருக்கலாம். It's not easy to stand in a pulpit. ஒரு மேடையில் நின்று பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. I mean, to get up here and speak a boring message, anybody can do it. எழுந்து நின்று போர் அடிக்கக்கூடிய செய்தியை பேசுவது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். And a lot of people do that. அநேகர் அதை செய்கிறார்கள். But to get up and speak a word in season that will sustain every person sitting here, that is a almost impossible task. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுவது என்பது அது கிட்டத்தட்ட கூடாத காரியமா இருக்கிறது. இருக்கிறது. Only Jesus can do it. இயேசு மட்டுமே அதை செய்ய முடியும். It's like trying to feed 5,000 people with 5 loaves. 5 அப்பங்களை வைத்து 5000 பேரை போஷித்தது போல. Only Jesus can do it. இயேசு மட்டுமே அதை செய்ய முடியும். He can do it. ஆனா நாம் அதை செய்ய முடியும். But he will do that only if he calls you to stand here. அவர் இங்கே நிற்கும்படியாக உங்களை அழைத்தால் மட்டுமே நீங்கள் அதை செய்ய முடியும். A lot of people standing in pulpits today whom God never called them to stand. இன்றைக்கு அநேகர் தேவன் அழைக்காமலேயே வந்து மேடையில் நின்று பேச ஆரம்பிக்கிறார்கள். There are a lot of people whom God calls to stand here for 15 minutes, they stand for 1 hour.
15 நிமிஷம் இங்கே நின்று பேச முடியாது தேவன் அழைத்திருக்கிறார். அவர்களோ இங்கே நின்று 1 மணி நேரம் நின்று பிரசங்கித்துக் I have கொண்டிருக்கிறார்கள். seen that all over. நான் எல்லா இடங்களிலும் பார்த்திருக்கிறேன். Even in our churches. நம்முடைய சபைகளிலே கூட God calls a man to stand for 15-20 minutes, but he says, no, I'm going to stand for 1 hour. 15 அல்லது 20 நிமிடமே இங்கு வந்து நின்று பேச முடியாது தேவன் அழைக்கிறார். இல்லை, நான் 1 மணி நேரம் பேசுவேன் என்று So சொல்கிறார்கள். 15 minutes they speak the word of God, and 45 minutes they speak their own word. ஆகவே 15 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள், 45 நிமிடம் தங்கள் சொந்த வார்த்தையை And பேசுகிறார்கள். they kill the church. இப்படி பேசி சபையை அவர்கள் கொல்லுகிறார்கள். This is happening everywhere. எல்லா இடங்களிலுமே இப்படி நடக்கிறது. Because most people do not know when to stop. ஏனென்றால் அநேக மக்களுக்கு எப்பொழுது நிறுத்துவது என்று தெரியவில்லை. They don't know how much God has spoken. எவ்வளவு தூரம் தேவன் தங்களிடத்தில் பேசியிருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்கள். That's not prophecy. அது தீர்க்கதரிசனம் அல்ல. Prophecy is speaking what God has spoken. தீர்க்கதரிசனம் என்பது தேவன் என்ன பேசியிருக்கிறாரோ அதை பேசுவது. So that's how we must be. ஆகவே இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். Hearing what God has to say. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பது. With others. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக. Let me show you a lovely verse in Song of Solomon chapter 5. சாலமோன் உன்னத பாட்டிலே அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Verse 2. இரண்டாம் வசனம். Song of Solomon chapter 5 verse 2. உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I was asleep, but my heart was waking. நான் நித்திரை செய்தேன், என்னுடைய இருதயமோ விழித்திருந்தது. What a wonderful way to sleep. தூங்குவது என்ன அற்புதமான ஒரு வழி பாருங்கள். That's the way I want to sleep every day of my life. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நான் நித்திரை பண்ண விரும்புகிறேன். Go to sleep, my heart is awake. நித்திரை செய்ய போகிறேன், என் இதயமோ விழித்திருக்கிறது. And I can hear the voice of my beloved knocking at my heart. என்னுடைய நேசர் என் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறேன். I want to hear that. நான் அதை கேட்க விரும்புகிறேன். It's happened to me so many times. அநேக சமயங்களில் இது நடந்திருக்கிறது. I suddenly wake up in the middle of the night. நான் திடீரென்று இரவில் விழிக்கிறேன். And the Lord has something to say to me. தேவன் ஏதோ ஒன்றை எனக்கு சொல்ல விரும்புகிறார். Sometimes சில நேரத்திலே I even hear, நான் இப்படி தட்டுகிற சத்தத்தையே கேட்டிருக்கிறேன். and I wake up. நான் விழிக்கிறேன். But the hearing, the knocking was only in a dream. அந்த தட்டுகிற சத்தமானது கனவிலே தான் வந்தது. But I thought it was a real door knocking. ஆனால் உண்மையாலுமே கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன். Sometimes I hear a doorbell. சில சமயத்திலே காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன். I wake up and it's the Lord. ஆண்டவர். He's got something to tell me. ஆண்டவர் ஏதோ எனக்கு சொல்வதற்கு வந்திருக்கிறார். Every one of us can have that. நம்மளே ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you are free from bitterness, கசப்பிலிருந்து நீ விடுதலையா இருந்தால், free from hating other people, மற்ற மக்களை வெறுப்பதிலிருந்து விடுதலையா இருந்தால், you love God more than you love this world, இந்த உலகத்தை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசிக்கிறவளாய் இருந்தால், and the things of heaven are more important to you than the things of this earth, பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் பரத்துக்குரிய காரியங்கள் உங்களுக்கு அதிக முக்கியமானதா இருந்தால், even when you are asleep your heart can be awake, நீங்கள் நித்திரை செய்யும் பொழுதும் கூட உங்களுடைய இருதயமானது விழித்திருக்க முடியும். God will speak to you, தேவனோடு கூட பேசுவார், and will set you free. அது உங்களை விடுதலையாக்கும். Jesus was like that. இயேசு அப்படி இருந்தார். Once somebody came to him with a difficult question. ஒருமுறை ஒருவர் கடினமான ஒரு கேள்வியோடு கூட இயேசுவிடத்தில் வந்தார். Jesus is listening. இயேசு கவனித்து கேட்டார். And he hears the Spirit saying, ஆவியானவர் சொல்கிறதை கேட்கிறார். Tell them to give to Caesar what is Caesar's and to give to God what is God. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்க முடியாது சொல்ல என்று சொன்னார். And he says that and the problem is solved. அதை சொன்ன மாத்திரத்திலே பிரச்சனை தீர்ந்து விட்டது. Another time they bring one woman caught in adultery. இன்னொரு முறை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். So he doesn't know what to say. என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. He is waiting. அவர் காத்திருக்கிறார். Scribbling on the ground. தரையிலே கிறுக்குகிறார். And then the Spirit says, ஆவியானவர் சொல்கிறார், Tell them the one who is without sin to throw the first stone. உங்களிலே பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல். One sentence. ஒரு வாக்கியம். Do you think God will do that for you? உங்களுக்கு என்று தேவன் இதை செய்வார் என்று நம்புகிறீர்களா? I have seen that happen so many times in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே இது நடந்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். One word of truth சத்தியத்தின் ஒரு வார்த்தை solves a difficult problem. எல்லா கடினமான பிரச்சனையும் தீர்த்து விடுகிறது. It's one of the most important habits that fathers and mothers and elders of churches need to develop. தகப்பன்மார்களும் தாய்மார்களும் சபையில் உள்ள மூப்பர்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் இது. Instead of arguing with believers and arguing with our sons and daughters, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மகன் மகளிடத்திலே வாக்குவாதம் பண்ணுவதை பார்க்கலாம், விசுவாசத்திலே வாக்குவாதம் பண்ணுவதை பார்க்கலாம். ask God for a word in season. ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை தாரும் என்று கேளுங்கள். சத்தியம் set you free. உங்களை விடுதலையாக்கும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to live like Jesus lived. இயேசு வாழ்ந்தது போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Listening for the word of truth. சத்திய வசனத்தை கேட்க முடியாது கவனிக்க செய்யும். That can set us free and set other people free. எங்களையும் மற்றவர்களையும் விடுதலையாக்க முடியாத வார்த்தைகளை கேட்க செய்யும். Pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.